அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் ஆசைகளே பிறவிக்கு காரணம் என்று பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, ஆசைகள் தானாக வருவதில்லை. என் கண்கள் எதையாவது பார்க்கிறது, மனம் அதை ஆசைப்படுகிறது. என் காது ஒன்று கேட்கிறது, மனம் அங்கே ஓடுகிறது. இந்த ஐம்புலங்களையும் அடக்க வழியே இல்லையா? அதற்கு அந்த சித்தர் ஒரு அற்புதமான உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, உன் உடல் என்பது ஒரு தேர். உன் ஆத்மா அந்த தேரில் அமர்ந்திருக்கும் பயணி. உன் புத்திதான் தேரோட்டி. உன் மனமோ தேரை கட்டியிருக்கும் கயிறு. உன்னுடைய 5 புலன்கள்தான் அந்த தேரை இழுக்கும் குதிரைகள். இப்போது யோசித்து பாருங்கள், அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓடினால் அந்த தேர் எங்கே போகும்? தேர் கவிழ்ந்துவிடும், பயணிக்கு காயம் ஏற்படும். இன்று நம் பலருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. கண் எதையாவது பார்க்கச் சொல்லும், நாக்கு எதையாவது சுவைக்கத் துடிக்கும், காது எதையோ கேட்க அலைவாயும். இந்த குதிரைகளை, அதாவது புலன்களை அடக்காமல் அந்த தேரோட்டியான புத்தி தூங்கினால் வாழ்க்கை சிதறிவிடும். அந்த சித்தர் சொல்கிறார், புலன்களை அழிப்பது ஆன்மீகம் அல்ல, புலன்களை உன் கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் ஆன்மீகம். இதற்கு அவர் ஒரு நுணுக்கமான தந்திரத்தை சொல்கிறார். ஒரு காட்டில் யானையை பிடிக்க என்ன செய்வார்கள்? ஒரு குழியை தோண்டி அதன் மேலே புற்களை போடுவார்கள். யானை ஆசைப்பட்டு அந்த புல்லின் மீது கால் வைக்கும்போது உள்ளே விழுந்துவிடும். பிறகு அதை மெதுவாக பழக்கப்படுத்துவார்கள். அதுபோல உன் மனதை வைராக்கியம் என்னும் குழியில் விழச் செய்ய வேண்டும். அதாவது, இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்கிற உண்மையை நீ மீண்டும் மீண்டும் மனதிற்குச் சொல்ல வேண்டும். சித்தர் சொல்கிறார், இருட்டில் கயிறை பார்த்து பயம் என்று பயப்படுகிறாய். வெளிச்சம் வந்ததும் அது கயிறு என்று தெரிந்ததும் பயம் போய்விடுகிறது. அதுபோல இந்த உலகம் இன்பமானது என்று நீ மயங்கி கிடக்கிறாய். ஞானம் என்னும் ஒளியை ஏற்றினால் இங்கே நிலையான இன்பம் எதுவுமே இல்லை என்பது உனக்கு புரிந்துவிடும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ உன்னுடைய உறவினர்களை பார்த்தாய், அதாவது கண். அவர்கள் இறந்து விடுவார்களே என்று வருந்தினாய், அதாவது மனம். உன்னுடைய புத்தி அந்த சமயம் வேலை செய்யவில்லை. உன்னுடைய புலன் என்கிற குதிரைகள் உன்னை இழுத்துச் சென்று விட்டன. அதனால்தான் நான் சொன்ன கீதை உனக்கு மறந்து போனது. நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன கோபம் வரும்போதோ அல்லது ஒரு தேவையற்ற ஆசை வரும்போதோ என் தேரோட்டியான புத்தி எங்கே என்று தேடுங்கள். புத்தி விழித்துக் கொண்டால் குதிரைகள் அடங்கும். சித்தர் அடுத்து சொல்லப்போகும் விஷயம் இன்னும் ஆழமானது. இந்த உலகமே ஒரு மரம் என்கிறார். அந்த மரத்தின் வேர் எங்கே இருக்கிறது? அதன் பழம் எது? இதை அறிந்தால் மோக்ஷம் நிச்சயம்.